நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள். கார்த்திகை மாதத்தினுடைய பலாபலன்கள். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபத் திருநாள் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இருளை நீக்கி ஒளியை கொண்டு வர்றதுக்கு உண்டான சூட்சமங்கள் நடக்கும். தீப ஒளி திருவிழா, திருவண்ணாமலை தீபம், அருணாச்சலேஸ்வருக்கு ஒரு அரோகரா அப்படின்னு சொன்னாலே நம்ம குடும்பத்தில் உள்ள பாவங்கள் அத்தனையும் போக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்கலாம். குரு பகவான் கடகத்தில் வக்ரகதியாக இருக்கிறார். அதே போல் சனி பகவானும் வக்ரகதியாக இருக்கார் மீனத்தில். புதன் வக்ரகதியாக விருச்சிகத்தில் இருக்கார். அந்த புதன் பகவான் கார்த்தி 8ஆம் தேதியிலிருந்து விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார். கார்த்தி 11ஆம் தேதி வரை சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். முக்கியமான பயிற்சி கார்த்தி மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் வக்ரகதியாகவே கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆன்டி கிளாக் வாய்ஸில். கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி புதன் பகவான் மறுபடியும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ கார்த்தி மாதம் 14ஆம் தேதி வரை இந்த புதன் பகவான் வக்ரகதியாகவே இருக்கிறார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி முக்கிய பயிற்சியாக செவ்வாய் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மகம் நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறார். சூரியனை மையமாக கொண்ட இந்த மாத பலன்கள் என்பது கார்த்தி மாதம் 29 நாட்கள் வரை. கார்த்தி 29ஆம் தேதியே சூரியன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா சனி, குரு, புதன் இது எல்லாமே வக்ர அஸ்தங்கமாக இருக்குது, வக்ரகதியாக இருக்கிறது. செவ்வாய் அஸ்தங்க தோஷம் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த கிரக சஞ்சாரங்களோடு இந்த 12 ராசிக்கும் இந்த மாதத்தில் எவ்வகையான சாதகம் பாதகம் அப்படின்றத நம்ம ஒரு சின்ன விளக்கமாக பார்த்துடலாம். இந்த கோச்சார பலன்கள், மாத பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு 50% தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வேலை செய்யும். இப்போ கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜனன ஜாதக பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் ரீதியாக நேரடியாக உங்கள் ஜாதகத்தை விரிவாக்கமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு குரு பகவான் பயிற்சி ஆகிறார், குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு இருக்கக்கூடிய நிலை என்ன? இப்போ கோச்சார ரீதியில் போகக்கூடிய குரு எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார், உங்கள் ஜனன ஜாதக குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அப்போ அந்த நட்சத்திரம் நின்ற அதிபதிகள் இந்த கோச்சார ரீதியாக பலத்தை கொடுக்கிறதா பலவீனத்தை கொடுக்கிறதா அப்படின்றத அறிந்து புரிந்து நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும். அதற்குண்ட பரிகாரங்களும் பலன்களும் பெற்று நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம 12 ராசிக்கும் உண்டான பலன்களை நம்ம பார்த்துடலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு ராசியாதிபதி தன்னுடைய ஸ்தானத்தில் பலம் பெறுவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே விருச்சிக ராசி தந்திர ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா தந்திர எந்திர வழிபாடுகள், சித்தருடைய வழிபாடுகள், ஜீவ சமாதியினுடைய தொடர்புகள், அமானுஷ்யங்களுடைய தொடர்புகள் இதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா பெரிய நாத்திகவாதியாக இருப்பாங்க. இந்த உலகளாவிய கண்டுபிடிப்புகளுக்கு வித்தகராக இருப்பார்கள். ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கணும், ஏதாவது ஒன்றை உருவாக்கணும், வரலாறு படைக்கணுன்ற ஒரு வெறி அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். சாதனையாளனாக அம்பிஷன் அதிகமாக இருக்கும். லைஃப்பில் அம்பிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். அது கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த விபூதி பிடிச்சி கொடுக்கக்கூடிய சாமியாராகட்டும், அப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எந்திர வழிபாடு பண்ணுறவங்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அநேக அமானுஷ்ய தொடர்புகளை வச்சுருக்கக்கூடியவங்க, சொல் வாக்கு இருக்கக்கூடியவர்கள், சொன்ன உடனே பலிதமாகக்கூடியவர்கள் எல்லாமே பார்த்தோம்னா விருச்சிக ராசி என்பர்களாம். இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம், ஏன்னா ராசியில் 3 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறேன். 2 கிரகங்கள் இருந்தால் யோகம், 2 கிரகங்களுக்கு மேல் ஒரு பாவகத்தில் இருந்தால் அதுவே அவயோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ 10க்குரியவன் ராசியில் வரும்பொழுது வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம். ஆமாம், வேலையே இல்லை சார், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட என்னால் வேலை செய்ய முடியல, டைமிங் கிடைக்கல, எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேட் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். அதிக வேலைகள் உருவாகும், நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும்,
மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கிறவங்க, உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கிறவங்க, பல ஆயிரம் தொழிலாளிகளை வச்சு மேக் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் கைமேல் பலன், நிறைய ஆர்டர்ஸ் வரும், லாபங்கள் அதிகமாக இருக்கும். அதுதான் மெயின் ரீசன். லாபங்கள் அதிகமாக இருக்கும். வேலை செய்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. கான்ட்ராக்ட் துறையில் இருக்கிறவங்க, ஆமாம், அதுவும் பார்த்திங்கன்னா க்ரோர் கணக்கில் இருக்கிறாங்க இல்லையா. கண்டம் விட்டு கண்டம், அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி பிரான்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அப்போ ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாருமே இந்த மாதம் ஒரு பெரிய பாசிட்டிவ் காத்துன்னு இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸில் கூட போடலாம். நீங்கள் வெற்றி அடைஞ்ச இந்த மாதம் முழுவதுக்குமே பாருங்கள். இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், இவங்க 2 பேருக்குமே தொழில் ரீதியான வெற்றிகள் உருவாகும். அப்போ வீடும் தொழிலும் ஒன்றாக செஞ்சு கொண்டு இருக்கிறவர்கள், இவங்களுக்கு எல்லாமே சிறப்பு அப்படின்றத கண்கூடான உண்மை அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்கள் செய்த பாவங்கள் உங்களுக்கு இப்போது கலைந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா 5ஆம் இடத்தில் சனி போயின்னு இருக்கார். 5ஆம் இடத்தில் சனி ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னா அது குடும்ப தோஷம் அப்படின்னு பேர். முன்னோர்கள் செஞ்சு வந்த ஒட்டுமொத்த பாவத்தையும் இந்த பிள்ளையாண்டம் தான் கழிக்கணும். அப்போ எவ்வளோ கஷ்டப்படுவான்னு நீங்கள் பாருங்கள். அப்போ 5ஆம் இடத்தில் சனி உங்களுடைய பாவங்களை இப்பொழுது கலைந்து கொண்டிருக்கிறீர்கள். சனி பயிற்சி ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகணும். ஒரு செட்டில் ஆகிடுவீங்க, நீங்கள் கவலைப்படணும். அதுவும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அற்புதமாக இருக்கின்றன. உங்களுடைய தொழிலை சிறப்பித்து வைக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரியில் பொருள் வாங்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய தொழில் நிறுவனத்தை விரிவாக்கம் பண்ணுறது, ஆட்களை சேர்த்துக்கலாம். பட் தொழிலை பெருசு பண்ணலாம். நிறைய கான்ட்ராக்ட் வரும். பெரிய பொருளாதார ரீதியாக உயர்வு வரும். கடன்கள் அடைவு பெறும் அப்படின்னு சொல்லலாம். கடன்கள் கண்டிப்பாக காணாமல் போயிடும். பெரிய பெரிய கடன்கள், ஒரு நிறைய ரூட் வட்டிக்கெலாம் வாங்கியிருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் டெமாலிஷன் பண்ணிடலாம். ஆமாம், ஈஸியாக மேக் பண்ணலாம் சார். இந்த மாதம் எளிமையாக பயணிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் உங்களை தேடி வரும். பெண் உங்களை தேடி வருவா, மாப்பிள்ளை உங்களை தேடி வரும். காதல் திருமணங்கள் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். உடல் ரீதியான செரிமான பிரச்சனையில் கவனமாக இருக்கணும். மரம் வழிபாடு விருச்சிக ராசிக்கு எப்பயுமே சாதகம் சார். இந்த வன்னி மரம், அரச மரம், ஆலமரம், இந்த கற்பக விருட்சம், ஒரு கோயிலெலாம் போகிறீங்க அப்படின்னா மரங்கள் தான் சித்தர்கள். இதான் சொல்லியிருக்கா ஜோதிட சாஸ்திரத்தில். அப்போ சித்தராக இருக்கக்கூடியவர்கள் வந்து மரங்கள். அந்த கற்பக விருட்சிகத்தை நீங்கள் 9 முறை சுற்றி ஒரு ஆலயத்தை சாஷ்டாங்கமாக மனப்பூர்வமாக அவங்கக்கிட்ட பேசி, அந்த மரத்தோடு பேசி வழிபட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அனைத்து காரியங்களும் உங்களுக்கு ஜெயமாகும். இதுதான் உங்களுக்கு பரிகாரமே. இது வந்து வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பரிகாரம். விருச்சிக ராசி என்பவர்கள் வாழ்க 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 வாழ்க.